வந்துட்டு போயிடுவாங்க, சுவிசேஷகர்கள் வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் தன் மனைவியாகிய மணவாட்டியை கர்த்தர் நம்பி சபையை மைப்பின் கையில கொடுத்திருக்கிறார். அப்ப கைத்துட்டுவோமா? கொடுத்திருக்கிறேனே. எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க சிறு பிள்ளைகளை வேதத்தில் ஆண்டவர் சொன்னாரு, எரேமியா சொன்னாரு, நீ சிறு பிள்ளை என்று எண்ணாதே. ஆமென். கர்த்தர் என்னவே இல்லை, நீங்களும் என்ன எண்ணக்கூடாது. வயசு ஆயிடுச்சு, 43 ஆயிடுச்சு, 25 வருடமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். வயசு கம்மியாக இருந்தாலும் கர்த்தருக்காக நின்று கொண்ட அந்த காலங்கள், ஓடின காலங்கள் அதிகம். அதனால ஆண்டவர் சிறு பிள்ளை என்று நீ பாராதுன்னு அவர் ஏற்றுக்கிட்டாரு. நீங்களும் என்ன பண்ணணும்? இப்ப சொல்லுங்க ஐயா, நீங்களும் என்ன பண்ணணும்? இப்ப ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஐயமான கை தூக்குனாங்க. இப்ப சிறு பிள்ளை என்று பரலோகமே என்ன பண்ணல, புறக்கணிக்கவில்லை. சிறு பிள்ளை என்று கர்த்தர் அனுப்பினார். நான் சொல்ற இடத்துக்கு போனேன். நீங்களும் என்ன பண்ண? இப்ப இந்த பிள்ளைகள் பேச போகிறோம். இந்த பிள்ளைகள் 2 பிள்ளை சாதாரண பிள்ளைகள் அல்ல, தேவ சமூகத்தில் பல வருட காலங்களாய் வீழ்ந்து கிடந்தவர்கள். ஒரே ஒருத்தர் எலியாவுக்கு ஆண்டவர் அட்ரஸ் பண்றாரு, இவன் தேவ சமூகத்தில் நிற்கிறவன். அந்த அந்த அழகான அட்ரஸுக்கு பாத்திரங்களா நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்க அருமையான ஐயா லாசர் ஐயா உறவுக்காரர், அதுவும் இல்லாமல் பல வருடமாய் பழக்கம். அவர் மூலமாக இந்த கூட்டம் நடக்கிறது என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரலோகம் இதை அங்கீகரித்திருக்கிறது. அல்லேலூயா. சகரியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் ஒன்னே ஒன்று தான் பார்ப்பேன், என் கர்த்தர் என்னோடு வார்த்தை கொடுத்தார் என்று பார்ப்பேன். சகரியா புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். அவர் பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவா, முக்கியமான பகுதி. தீர்க்கதரிசன புத்தகங்களை எடுத்து கையாளுவது சாதாரண காரியம் கிடையாது. இன்றைக்கு அநேக வசனங்களை மிக எளிமையாக வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள், பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசன புத்தகங்களை ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் நான் பயப்படுகிறேன். அதை கையாளும் போதெல்லாம் இன்னும் பயப்படுகிறேன். ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசன புத்தகம் அவருடைய ஒரு கர்த்தருடைய கணக்கில் எழுதியிருப்பார். நம்ம இதை வைத்து நம்ம குருடா அடிக்க முடியாது, கதை அடிக்க முடியாது. இதில் கொஞ்சம் பேசணும்னா சொல்லுவீங்க, கல்லை தூக்கிட்டு போயிடுவாங்க ஈஸியாக பாஸ்டர். அதனால ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. இங்க 3 பார்க்கிறோம். அவர் பிரதான ஆசாரியராக, முக்கியமான செய்தி, அவர் பிரதான ஆசாரியராக யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா. பரலோகம் ஒரு நபரை காண்பிப்பது என்றால் அது ஆச்சரியம். பரலோகம் ஒரு நபரை உற்று கவனிப்பது என்றால் அது ஆச்சரியம். இங்கு பரலோகமானது ஆசாரியனாக யோசுவாவை பரலோகம் காண்பிக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பார்வை ஒரு மனிதன் மேலாக விழுந்திருக்கிறது, தேவனுடைய கண்கள் விழுந்திருக்கிறது. அப்ப தேவன் பார்க்கிறார், ஒரு ஆசாரியனை பார்க்கிறார். இன்றைக்கு 2 பார்வை இருக்கு. ஒன்று தேவன் கோபத்தில பார்க்கிற பார்வை உண்டு, மற்றொன்று தேவன் அந்த மனிதனை தெரிந்து கொண்டு இந்த மனிதன் மூலமாக இந்த காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்ற ஒரு காரியம் உண்டு. அல்லேலூயா. இங்க பார்க்கிற கர்த்தர் 2 விதமான பார்வையுமே இங்க இருக்கு. ஒன்று நன்மையின் பார்வை ஒன்று இருக்கிறது, மற்றொன்று தானியேல் சொல்றான், நான் இந்த தானியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை, இவன் ஜெபிக்க தொடங்கிற பொழுதே, அப்ப தேவன் நன்மையின் கண்கள் அவன் பக்கமாய் திரும்பி இருக்கிறது. இங்க 2 பார்வையுமே இருக்கிறது. ஒன்று பார்க்கிறோம், இங்க அவன் கர்த்தருடைய தூதருக்கு முன்பாக நின்றான், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். பரலோகம் பார்க்கிறது. தேவர் தூதன் முன்பாக இங்கு யோசுவா நின்று கொண்டிருக்கிறான். ஆசாரியனாகிய யோசுவா நின்று கொண்டிருக்கிறான். அவன் பக்கத்துல தீங்கி செய்யும் படித்து வலது பக்கத்துல ஒருத்தன் நின்று கொண்டு சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான். ஒன்று பரலோகம் நம்மை பார்க்கிறது. இரண்டாவது பார்வை ஒன்று தேவ தூதர் பக்கத்துல தூதன் யோசுவா நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரிந்திருக்கிறது, நான் தேவ சமூகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன், தேவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு பார்வை கொண்டிருக்கிறது. ஆனா அதே பக்கத்துல இந்த பக்கம் பார்த்தா சத்துருவானவன் அவனுக்கு தீங்கி செய்யும்படி நிற்கிறான். தேவன் நிற்கிறது ஒரு வேளையில பிரசனத்துல, தேவ மகிமை வரும்பொழுது, தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனால் பக்கத்துல தூதன் ஒருத்தன் சத்துருவான நின்று கொண்டிருக்கிறான், சாத்தான் இருக்கிறான், அவனுக்கு தீங்கு செய்யும்படி நின்று கொண்டிருக்கிறான். அந்த பார்வை நமக்கு இருக்கிறதா இல்லையா?
இன்றைக்கு ஆவில் இன்றைக்கு ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இருக்கு ஐயா சொல்றாங்க இருக்குதுன்றார். ஐயா கையை தட்டுருவோம். அல்லேலூயா. இன்றைக்கு உண்மையா பார்க்கும்பொழுது பார்த்தா அநேக காரியங்கள்ல தேவன் துக்கப்படுகிற காரியம் உண்டு. ஆனால் தேவன் அழைப்பிலே துக்கப்படுகிற தேவன். அவர் தேவன் ஒரு ஊழியக்காரனுடைய அழகே என்னன்னா அழைப்பில் நிற்கிறது, அழைப்பில் இருக்கிறது. இங்க பார்க்கிறோம். அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இங்க God support to Joshua. தேவன் யோசுவாவுக்காக நிற்கிறார். சாத்தான் எங்க நிற்கிறான் பாருங்க. சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான், யோசுவாவை வீழ்த்துவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தரோ யோசுவாவுக்காக நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, அவனை யோசுவாவை அழிக்க வந்த சாத்தான், யோசுவாவுடைய ஊழியத்தை முடிக்கும்படி வந்த சாத்தான். அவன் ஒரே ஒரு ஆசை, மேய்ப்பனை வெட்டுவன் ஆடுகள் திருடுவான். அவனுடைய ஊழியத்தை முடிப்பதால் சத்துடைய திட்டம். இங்க பார்க்க அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை